திரும்பவும் வந்து கதவை தட்டினாரா? நான் வந்து கதவை திறந்தனா சைட்ல இருந்து என் முன்னாடி தொம்முன்னு குதிச்சு பயமுறுத்தினாரு. அதுவும் இல்லாம என் கூட தான் இனிமே இருப்பேன்னு சத்தியெல்லாம் கூட பண்ணாரு கல்பனா. வேதவல்லி, என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் ஆகல, நான் நிஜமா தான் சொல்றேன். சரி, நான் போய் பார்த்துட்டு வரட்டா? இவ்ளோ நேரம் என்கிட்ட பேசிட்டு திடீர்னு எங்க போனாரு? அவர் வந்தாரு, அதுக்கப்புறம் எங்க போனாரு? இந்த பக்கம். வேதவல்லி, இங்க பாரு, வெளியில யாருமே இல்ல. எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. மெயின் கேட்டும் லாக்ல இருக்கு. நீ நாகராஜிய யோசிச்சு தூங்கிருப்ப, அதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. சரி வா, வந்து என் கூட படுத்து தூங்க. இல்ல கல்பனா, இப்பதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நீ வந்தியா? சரி சரி வா, நான் உன் கூட வந்து படுத்துக்கிறேன், ஓகேவா? இல்ல, அவர் இங்கதான் இருந்தாரு. இங்க பாரு, நீ எதையும் நினைச்சே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் உன் கூட இருக்கேன், நான் இருக்கேன்ல. வா வா, சரி வா. அவர் வந்தார் கல்பனா. ஆமா ஆமா, வந்தாரு வந்தாரு. இங்க இதெல்லாம் கூட தட்டி விட்டு விளையாடிட்டு இருந்தாரு. நான் கூட பயந்து எந்திரிச்சேன். சரி உட்காரு உட்காரு. முதல்ல தண்ணி குடி குடி. ஸ்ப்ரே பாட்டில் கூட கீழே விழுந்தது. அவர் வந்தார் கல்பனா. ஆமா சரி, இதெல்லாம் நம்ம காலையில பேசிக்கலாம். இப்ப நீ படுத்து தூங்க, வா. எங்க போயிட்டாரு? இங்கதான் இருப்பாரு, வா, நான் பாக்குறேன். நீ முதல்ல நல்ல ரெஸ்ட் எடு, தூங்கு, எல்லாம் சரியாயிடும். நம்ம எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். நல்லா தூங்க. எங்க போயிருப்பாரு அவ்வளவு சீக்கிரம்? பாக்குறேன், படுத்துக்கோ. இங்க பாரு, நான் உன் பக்கத்துல உன் கூடயே இருக்கேன். நீ தூங்கு, நீ தூங்கு. நாகராஜ ரொம்ப மிஸ் பண்றா போல இருக்கு. இவன் ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்காம தினமும் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இன்னைக்கும் மல்லிகா வீட்டுல தான் இருக்கான் போல இருக்கே. ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கான். இது வேற யார்கிட்டயாவது சொல்லலாமா, இல்ல நாமளே பேசலாமா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.